நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சண்டே மார்ட்ல தான் இருக்கேன். இந்த வாரம் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நிறைய வாரம் ஒரு ஸ்பெஷல் கொண்டு வந்துருக்கோம். இந்த வாரத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைனாக்குலர் நிறைய கொண்டு வந்திருக்கோம். இது கூட ஒரு ஷார்ட்ஸ் வீட்ல தான் போட்டுருக்கேன். மேட் இன் லண்டன்ல யூஸ் பண்ணாங்க 1915ல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பித்தளையால செய்யப்பட்டது தான். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு மேல பார்க்கலாம். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் இல்லாம அந்த காலகட்ட மாடல் தான் நல்லா இருக்குது. இது சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டில ஓனர் இருக்கு. இந்த பெருசு வந்து பாத்தீங்கன்னா ஈபிள் டவர், அதாவது பாரிஸ்ல இருக்க ஈபிள் டவர் மென்ஷன் பண்ணி அந்த பைனாக்குலர் போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரன்சி ₹1 ₹2 கரன்சி பாத்தீங்கன்னா கட்டா நம்ம எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டே மார்க்கெட்னாவே ஒரு விழிப்புணர்வு வீடியோ அதிகமா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு நோட்டா இருக்கட்டும் ஒரு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஃபாரின் ஆல்பம் வந்து பாத்தீங்கன்னா 100 கண்ட்ரியோட காயின், அதாவது ஃபாரின் தட்டில் வச்சிருக்கோம். ஒவ்வொரு காயினை பொறுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 100 நாட்டோட காயின் இருக்குங்க. இந்தியாவோட செத்து மொத்தம் 100 நாட்டு. இன்னைக்கு 10 வயசு 12 வயசு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் போய் எவ்வளவு கத்துக்கிறாங்க. அதாவது எந்த ஊரு அந்த ஊரோட கொடியெல்லாம் இருக்கு. நாலேஜ் வளர்க்கறதுக்காக இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் சூப்பரா பண்ணி வச்சிருக்கோம். மொத்தம் 100 நாட்டு கண்ட்ரியோட காயினை ஆல்பத்தோட சேர்த்து தான் சேல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆறுமணி பெட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆறுமணி பெட்டி பார்த்தா பழைய காலத்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சிருக்கோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. நம்ம சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது இன்னைக்கு ரொம்ப பெரிதான ஒரு விஷயம் தான். நம்ம சேனல்ல இதெல்லாம் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கேமராக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். லென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி கேமரா ரேட் நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கோம். அப்படியே காமிச்சிடாது, அப்படியே காமிச்சிட்டு 4500 100 கண்ட்ரி பாக்குறீங்களா? அந்த எப்படி பாருங்க, இப்படி வந்துருங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வாடா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் காயினுங்க. ஒவ்வொரு தட்டுலையும் ஒவ்வொரு காயினாக வச்சுருப்போம். ₹1 இருக்கட்டும், 50 பைசா இருக்கட்டும், கோட்டனா காயினாக இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் காயின் எல்லாமே தட்டாக வச்சுருப்போம். 10 பைசா 1968 70லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா கொடுத்தா டீ குடிக்கலாம். அந்த அளவு காலகட்டத்தில் இருந்திருக்கு. 20 பைசா தாமரைப்பூ காயினுங்க. தட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ₹5 இந்திரா காந்தி, அதாவது ஆன்லைனில் 25 லட்சம் போகணும்னு சொல்கிற காயினை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குற தட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதெல்லாம் எந்த ஒரு வேல்யூவும் இல்லாமல் கொடுத்து வச்சுருக்கேன். எந்தெந்த காயினாக இருக்கட்டும், ராமர் காயினில் இருக்கட்டும், மற்றபடி பார்த்தீங்கன்னா பாக்கெட் வச்சு இதெல்லாம் வந்து காம்போஸ்னால் அந்த காலகட்ட கூகுள் மேப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான மாடல் தான். இந்த காலகட்ட மாடல் தான். இதுவும் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டைப் பாக்கெட் வாட்சாக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த ஓட்டக்காலில் வந்து வாசர்லாம் இங்கே ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி எடுத்து சொல்கிறேன். பிரிட்டிஷில் கடைசி வீடில் வந்து பார்த்தீங்கன்னா 1947 சுதந்திரம் அடையாத முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பழக்கத்தில் விளையாட்டுருவாங்க இந்த காயினை. இதெல்லாம் 100 வருஷம் பழமையான காயின் தான். கோட்டர்னா 1 தம்படி இந்த மாதிரி கோட்டர்னா காயின் தான். எல்லாமே பிரிட்டிஷ் காயின் தான். எல்லாமே நல்ல கண்டிஷன் தான் கொண்டாந்து வச்சிருக்கேன். சோளா 1100 வருடம் பழமையான சோளா காயின் தாங்க. இன்னைக்கெல்லாம் இதை பார்க்கறது ரொம்ப பொக்கிஷமாக தான் இருக்கும். இதை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைமுறை பார்க்குறதே பெரிய விஷயம் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11 தலைமுறை தாண்டி வந்துருச்சு. இது வந்து ஒரு 600 வருஷம் காயின் தான். முகலாயர் பீரியடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் கல்லை கொண்டாந்து வச்சிருக்குன்னு கேட்குற காலத்தில் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அலுமினிய காயினாக இருக்கட்டும், எல்லா காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் இதில் தான் வச்சுருக்கோம். கப்பல் பாக்ஸ் மாடலில் ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உட்டனில் வந்து சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 1920 காலகட்டத்தில் நேவி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து ஜெர்மனில் கட்டி இந்த மாதிரி தான் பாய் மரத்தில் அதிகமாக போக்குவரத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்து மாடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பித்தளையால் செய்யப்பட்டது. நம்ம சேனலில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ₹1 காயின், மறக்க முடியாத ₹1 காயினாக இருக்கட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஃபோன் வந்து ரொம்ப பழைய காலத்து கிராம ஃபோனு தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்டு கிடையாது. ஷோ பீஸ் தான் வச்சுருக்கேன். நிறைய வித்தியாசமான மாடலில் ஒவ்வொரு மாடலில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். டெலிஃபோன் இன்னமும் டயல் பண்ணால் உங்களுக்கு வேலை செய்கிறேன். உட்டன் டெலிஃபோன் தான். இந்த எண்ட்லேருந்து இப்படி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 0 விழுவும். அடுத்து 0 9ல் சுற்றினா அந்த 9 வந்து இந்த எண்டு வரணும். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் இந்த எண்டு தான் வரணும். 10 நம்பருக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் பொறுமை எடுக்கணும்னு பாருங்கள். ஆனால் இப்போ இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க டச் ஃபோன் வந்து டக்கு தான் எட்டி எடுத்துடுறோம். அந்த அளவுக்கு இது ரிசீவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பித்தளையால் செய்யப்பட்டு தான் நல்ல வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மாடலில் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்குங்க.
இந்த பெல்லு கூட ஏன் இந்த பெல்லு ஐசி வண்டியில் கட்டுற பெல்லை ஏன் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்குன்னு ஒரு பேர் கேட்டாங்க. இது ஐசி வண்டியில் கட்டுற பெல்லு கிடையாது. இது வந்து அந்த காலகட்டத்தில் காலில் கட்டிட்டு கயிறை கொண்டு வந்து வெளியே விடுவாங்க. தட்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதே காலிங் பெல்லு. அங்கேருந்து தட்டினோடனே வெளியே வந்து கதவு தொட்டிப்பாங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமாக கொண்டு வச்சிருக்கோம். சார் ஒர்க்கிங் 1 செகண்ட். இந்த மாதிரி ரயில் பூஜாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்து திருகு ஸ்தம்பு எல்லாமே, அதாவது சண்டே மார்க்கெட் நம்ம எப்போதுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் எவ்வளோ பேர் நம்மளை கடந்து தான் போய் ஆகணும். சண்டே மார்க்கெட் என்ட்ரன்ஸில் நம்ம தான் இருக்கோம். நம்மளை கடந்து தான் போகணும். விழிப்புணர்வு தான் நம்ம வியாபாரத்தை விட வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு தான் அதிகமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த இருக்க தலைமுறைக்கு போன தலைமுறையோட ஹிஸ்ட்ரி தெரியணுங்க. ஒவ்வொரு காயினாக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒவ்வொரு வாரமும் எடுத்து தான் சொல்லிட்டு இருக்கோம். ரெகுலராக வீடியோ நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு வீடியோவும் இல்லாமல். பழைய காலத்து காப்பர் செம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் அந்த அளவு இருக்கும். இந்த செம்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கை வேலை தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வேலை தான் செஞ்சுருப்பாங்க. இந்த கிளி இந்த மாதிரிலாம் போட்டு ஆப்போசிட் ரூமர் ஷோரூம் ஆப்போசிட் தான். வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் ரெகுலர் கிடையாது இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் சண்டே மார்க்கெட். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நமக்கு கால் பண்ணி எப்போவுமே வரலாம். வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் கடை லீவு. மற்ற நாள் எப்போவுமே கடை இருக்கும். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்து வரும். இந்த பார்த்த பொருளில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணி கேட்டாலும் சரி கண்டிப்பாக ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்து வரும். இந்த ஆன்லைனில் சொல்கிறதெல்லாம் 786 இருக்கட்டும் இந்த மாதிரி நோட்டுக்கெல்லாம் எந்த வேலையுமே கிடையாதுங்க. ஆன்லைனில் பார்த்து எதுவும் ஏமாந்து போகாதீங்க. விழிப்புணர்வோடு இருங்க. ஓகே.